ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? சேனல் ஆரம்பித்து 8 வருஷத்தில் மோஸ்ட்லி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறது இப்போ ரீசெண்ட் டைமில் தான். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து வீடியோ 8 வருஷமாக போட்டுட்ருக்கேன். ஆனால் ஒடிஷாவில் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. இப்போ லைவில் வந்து கொஞ்ச நாளில் தான் வந்து ஒரு 4 மாதம் போல் கிட்டத்தட்ட இருக்கும் லைவ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த லைவ் பண்ணுற நேரத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறது ஒடிஷாவில் வந்து நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியா இல்லை தனியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறது தான். இதை வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து ஜாயின்ட் ஃபேமிலி தனி கொடுத்தணும் அப்படின்றது வந்து சாப்பாடு செய்கிறது மட்டும் தனியாக இருந்தாலும் ஆனால் குடும்பம் வந்து ஒன்று தான். எப்படின்னா நான் அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ்க்கு முன்னாடி சென்னையில் இருந்து மேரேஜ் பண்ணிவிட்டு எப்போ ஒடிஷாவுக்கு வந்தனோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவோம். ஒரு தடவை வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் அந்த மாதிரி இருப்போம். மறுபடியும் வந்து அங்கேயே போயிடுவோம். அந்த பக்கம் வீடு எல்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. என்னோடய ஒடிஷாவுக்கு வந்த புதுசில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி வீடெல்லாம் வந்து எப்படி இருக்கும் வந்து ரெடி ஆகலை அப்படின்றதுனால அதுக்கப்புறமா வந்து அங்கே தான் சென்னையில் தான் இருந்தோம். 6 வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு. பசங்க வந்து படிக்கிற அந்த ஸ்டேஜ் வந்த அப்புறமா பசங்களை வந்து சரி தமிழில் கொஞ்ச நாள் படிக்கட்டும், அதுக்கப்புறம் ஒடிஷாவுக்கு வந்து நம்ம படிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் படித்தாங்க 2 பேருமே. ஒடிஷாவுக்கு வந்து அப்புறமா வந்து எப்போன்னா பிளானே வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் வந்து ஒடிஷாவில் வந்து பசங்களை படிக்க வைக்கணும், எல்லாம் வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சது. ஏன்னா கொரோனா டைமில் வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபினான்ஷியலாகவும் சரி நிறைய பிரச்சனைகளும் சரி அந்த டைமில் பேஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதனால் கொரோனா டைமில் சேவிங்ஸும் ரொம்ப வந்து பாதி அந்த டைம்லேயே வந்து கரைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். வேலை இல்லாமல் ஃபேமிலி பார்க்கணும், வீட்டில் ஒடிஷாலேயும் ஃபேமிலி இங்கேயும் ஃபேமிலி அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்கறதுனால அதுக்கப்புறம் எப்போ வந்து வந்துட்டு அந்த பக்கம் வீடுன்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா. எப்போவுமே ஒரிஜினலாக வந்து மாமியார் மாமனார் வீடு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து இருக்கும்போது வீடு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். புதுசாக ஒரு வீடு அந்த பக்கம் கட்டியிருந்தோம். அந்த புயல் வந்து அப்போ உடஞ்சிட்டதுனால அமௌண்ட் கொடுத்தது எல்லாமே ரெகுலராக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து அந்த பக்கம் இருக்கிற அந்த வீடு வந்து கட்டலை. இந்த பக்கம் வந்து வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணோம். ஏன்னா அதையுமே சொல்லியிருப்பேன். அமௌண்ட் வந்து மாமனார் வந்து கோயிலில் பூஜை பண்ணுறாங்க, மாமியார் வீட்டில் இருக்காங்க. இப்போ வந்து மூத்தார் வந்து வீட்டில் இருக்காங்க. அவங்க வேலைக்கு எங்கேயும் சென்னையில் வந்து அப்போல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ செய்கிறதில்ல. வீட்டில் இருக்காங்க, நிலத்து வேலையை பார்த்துக்கிறாங்க. அவ்வளோதான். நிலத்து வேலை, பயிர் வைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க வீட்டிலே இருக்காங்க. அவங்க மாடு வச்சுட்டு அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. மாமனார் வந்து கோயிலிருந்து அரிசியெல்லாம் கொண்டு வருது, ப்ளஸ் வந்து அவங்களோட காசு எல்லாம் வச்சுட்டு ஓகே ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறதுக்குன்னா ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி காசு கொடுப்பாரு. அந்த காசை வச்சுட்டு அவங்க ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது. நாங்கள் சென்னையில் இருக்கிற வரைக்குமே ஒடிஷாவுக்கு வந்துட்டு எப்படி இப்போ நம்ம அந்த பக்கம் வீட்டில் கண்டிப்பாக வீடு கட்டியிருந்தா ஃப்யூச்சரில் ஒரு சில பிரச்சனை வரலாம். இப்போ வந்து ஓகேனாலும் ஒரு சில பிரச்சனை வரலாம் அப்படின்றது இன்னொரு பக்கம் இருந்தாலும் வீடு வந்து கொஞ்சம் இங்கே இடம் இருக்கிறதுனால ரோட் சைடில் இருக்கிறதுனால இங்கே வந்து சின்னதாக ஒரு கடை வச்சாலுமே ஒரு மளிகை கடையோ ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒடிஷாவில் வந்து சம்பளம்லாம் எவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்கன்னு சொல்லி. அதனால் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒடிஷாவில் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அவங்க சொந்தமாக கடை வைக்கிறதோ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி வேலை செய்வாங்கன்னா இன்கம் வந்து ஓகேவாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியோ ஒரு ஆஃபீஸ்னால் இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை அந்த மாதிரின்னா நமக்கு கரெக்டாக எல்லா இடத்துலையும் எப்படியும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப கம்மியான சம்பளம் மேனுஃபேக்சர் கம்பெனியில் கொடுப்பாங்க அப்படின்றதுனால கடை வச்சுட்டா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். சரி கடை வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் வீடு கட்டினா ஓகே. ப்ளஸ் வந்து மூத்தார் அந்த பக்கம் இருக்காங்கன்னா இப்போ நம்ம அங்கே வீடு கட்டினாலும் ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு ஒரு பையன், அவங்களுக்கு அந்த இடம் அந்த வீடு நாங்கள் இப்போ முக்கால்வாசி கட்டியிருக்க அந்த வீடு இருக்கிற வீடு எல்லாமே அவங்களுக்கு ஒரு பையன்றப்ப அவங்களுக்கு அது எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே இருக்கிற இடத்துல வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். வந்து சரி நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதோட கூடவே வந்து நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு சில பிரச்சனையில் அந்த ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம். ஏன்னா மாமனார் வந்து ரொம்ப வந்து கௌரவம் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்து ஆள். அதோடு இல்லாமல் இப்போ ஒடிஷா வந்து கல்ச்சரலாகவே 20 வருஷம் பின்னாடி இருக்குன்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வேலை ஃப்யூச்சரில் ஒரு வேலை ஏதாவது ஒரு சண்டையோ ஏதாவது வந்துட்டுச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது.
கிடையாது. அப்புறமா அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, கண்டிப்பாக வந்து பெற்றவங்களை மனசு கஷ்டப்பட வைக்கக்கூடாதுன்னு அதுவும் ஒரு நினச்சோம். ஆனால் அந்த இருக்கிற வீடையே ஏன் கட்டலைன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம இப்போ நான் வீட்டில் தானே இருக்கேன், நான் எங்கேருந்து காசு கொடுக்க முடியும், நீங்களே கட்டிக்கங்க அப்படி அந்த பேச்சு வரும்போது, அப்போ நாம் இப்போ அங்கே கட்டுறோம்னாலும் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நம்மளால் அங்கே இருக்க முடியலன்னு நம்ம தான் இந்த பக்கம் வர வேண்டியிருக்கும். அப்போ வந்து நம்ம அங்கேயும் கட்டிட்டு இங்கேயும் கட்டிட்டு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து சரி கொஞ்சம் தள்ளியே வந்து வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கட்டினோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வீடு கட்டின முழு காசு வந்து ஹஸ்பண்டோட சேவிங்ஸு ப்ளஸ் வந்து என்னோடய ஜுவல்ஸு, ஹஸ்பண்ட் பைக்கு எல்லாமே வந்து வச்சுட்டு தான் வீடு ஃபுல்லாக கட்டிட்டோம். ஆனாலும் கொஞ்சம் காசு வந்து அப்போ கூட லோன் வாங்கியிருந்து. ஏன்னா வீடு வந்து ஃபுல்லாகவே வெறும் இது வந்து நிலம் வந்து பயிர் வைக்கிற நிலம், அதனால் ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்டிங்லேருந்து மண் ஹைட்டாக போட்டு வீடு கட்டி குழா வந்து போர் போட்டது. போர் வந்து தண்ணி மேலேயே வரும், ஆனால் மேலேயே வர தண்ணி வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். அதோடு வந்து அந்த கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், செட் ஆகாது. ஏன்னா வயல் நிலம்லாம் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதனால் நல்ல ஆழமாக வந்து போர் போட்டால் தான் நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு அந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 60,000 ரூபாய் வந்து அப்போ செலவாச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டும் 5 வருஷம் இல்லை, ஒடிஷா வந்து 5 வருஷம் தான் ஆச்சு. வீடு கட்டும் ஒரு 3 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கலாமே. 60,000 ரூபாய் கிட்டத்தட்ட செலவாயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து போர் போட்டுட்டோம், அதுக்கப்புறமா மண் ஜல்லி அது இதுன்னு போட்டு இந்த வீடு வந்து காம்பவுண்ட்லாம் இந்த கடகால்லாம் போடுவாங்களே அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆழமாகவே போட்டு நல்லா வந்து வீடு நல்லா கட்டிடணும். மெத்த வீடு அந்த ப்ராப்பர்ஸில் கட்டணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து வந்துருச்சு. ஆனால் மெத்தைக்கு போடுறதுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. அதனால சரி மெத்தை இப்போதைக்கு வேண்டாம், ஜஸ்ட் வந்து சீட்டு போட்டுக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து காசு இருக்கும்போது நம்ம அந்த சீட்டு வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து மெத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வீடு கட்டிட்டோம். ஒரு வழியாக அந்த பக்கம் இருந்து நான் வீடு கட்டும்போது பண்ண ஸ்ட்ரகிள்ஸு, ஹஸ்பண்ட் அம்மா எல்லாம் வெளியில் இருந்து பண்ணது எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் ஆல்ரெடி ரெகுலராக வர வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு வழியாக வீடு கட்டிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். ஆனால் மாமனார் சொன்ன ஒரே விஷயம், ஃபஸ்ட்டே அவர் வந்து சாப்பாடு வேணால் இங்கேயே செஞ்சுக்கலாமே பழைய வீட்டில், எதுக்கு அந்த பக்கம் சாப்பாடு தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஹஸ்பண்ட் இல்லைப்பா நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நான் தனியாக இருந்தாலும் நான் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன், உங்களுக்கு என்ன தெரியாதா? இல்லை அதுக்கு இல்லை, சரண்யா தான் ஏதோ ஃபோனில் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிடுச்சுல, அதனால சரி பண்ணட்டும், இங்கே வேணால் சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மாமனாராக அவங்களோட மனசில் இருக்க அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஓரக்குத்தி ஒத்துப்பாங்களா? நீ போய் அங்கே இரு, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன்னு அவங்க சொல்லுவாங்களா? அதுக்கு சான்ஸே இல்லை. அதுவும் இல்லாமல் நான் அந்த பக்கம் இருக்கும்போதே எவ்வளோ வேலை செஞ்சாலும் வேலை வந்து அவ்வளோவா செய்யலைன்னு சொல்லிடுவாங்க. சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். நான் இந்த பக்கம் வந்து எனக்கு அவங்க சமைச்சு கொடுக்க அதெல்லாம் வந்து நடக்கிற விஷயமா அப்படின்னு நினச்சிட்டு அப்பா வந்து அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியலை. கொஞ்சமாக சரி பரவாயில்ல அந்த பக்கம் சாப்பாடே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து இந்த பக்கம் சமைக்கிறேன். இப்போ என் வீட்டில் வந்து ஒரு முக்கியமாக வந்து குடும்பத்தில் இப்போ ஏதாவது ஒரு கல்யாணமோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒரு விசேஷமோ அப்படின்ற பட்சத்தில் ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி வந்து காசு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த காசு வந்து அப்பா வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் எல்லா டைம்லேயும் வந்து அப்பா வந்து அந்த காசு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் கொடுக்கணும், அப்பா வந்து அது கொடுப்பாங்க. நிலத்தில் விளையிற பயிர், அதுக்கப்புறம் பச்சை பயிர், உளுந்த பருப்பு, நெல் பயிர் இதெல்லாம் வந்து அந்த பக்கம் வீட்டில் தான் வைப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அவங்க விற்றுட்டு அதை வாங்கிக்கலாம், அவங்க ஏதாவது யூசேஜ் பண்ணிக்கலாம். கோயிலில் வர அரிசி நான் சொல்லியிருப்பேன், அப்பா அரிசியெல்லாம் கொண்டு வருவாங்க காசுலாம் சொல்லி, காய்கறியெல்லாம் அதெல்லாம் வந்து அவங்க தான். ஏன்னா பேசிக்காக பார்க்கணுன்னா அப்பா அம்மாவுக்கு அவங்க சாப்பாடு போடுறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு தான் வந்து எல்லாமே அந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கில் வந்து ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, பச்சை பயிரும் சரி உளுத்தம்பருப்பும் சரி அரிசியும் சரி நமக்கு நம்ம 2 பசங்க எனக்கும் பாதி கொடுங்கன்னு சொல்லி நீ எப்போவுமே கேட்கக்கூடாது. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அவங்க சாப்பாடு போடுற வரைக்கும் அவங்க வந்து வச்சுக்கிட்டோம், எல்லாமே வச்சுக்கிட்டோம், நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது, நம்ம அப்பா அம்மா வந்து சந்தோஷமாக அங்கே சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வந்து சரி ஓகேங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து இன்கம் பண்ணுறதை வச்சுட்டு நான் அந்த காசை வச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரன் பண்ணிப்பேன். அதோட கூடவே வந்து அப்பா அம்மாவையும் கண்டிப்பாக பார்க்குறது நம்ம கடமை. அதனால் என்னால் முடிஞ்ச அமௌண்ட் வந்து நானும் அவங்களுக்கு கொடுப்பேன். அதெல்லாம் நீ வந்து யோசிக்காத, என்னடா இது அவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு நல்லா நினைக்காத. ஒரே விஷயம், அப்பா அம்மாவுக்கு அவங்க சாப்பாடு போடுறாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்காக அது எல்லாமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து நாங்கள் இந்த பக்கம் வந்தால் அப்புறம் நம்ம கூப்பிடலாம், இங்கே வந்து சாப்பிடுங்க, ஏன் அங்கேயே சாப்பிடணும்
கொடுக்கணும் ஏன் நீங்கள் அப்படி சொன்னால் வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த அந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக அவங்க மனசு வந்து கஷ்டமாயிடும். எல்லோரும் வந்து ஊரில் என்ன கிராமம் அப்படின்னும் போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஆமாம் ஆமாம் இவங்க வந்த அப்புறமா அந்த பக்கம் போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு, அப்புறம் இங்கே இல்லை ஏதோ சண்டை போல் பிரச்சனை போல் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த ஒரு இதில் தான் இப்போ வந்து எப்போவுமே அங்கே வந்து சாப்பிட்றாங்க. மற்றபடி வந்து நான் என்ன சமைச்சாலும் வீட்டில் இங்கேயும் சாப்பிடுவாங்க அங்கேயும் சாப்பிடுவாங்க. மத்தியான டைமில் வந்து சாப்பாடு டால்மா வந்து அவங்களுக்கு எப்போவுமே தினமும் செய்யணும். அந்த பக்கம் வீட்டில் வந்து டால்மா அவங்க தினமும் செய்வாங்க. காலையில் பட்டாணி குழம்பு, நைட்டுக்கு சப்பாத்தி. ஒரு சில டைமில் நானும் செய்வேன். நான் இந்த பக்கம் என்ன சமைச்சாலும் அது வந்து பாதி அந்த பக்கம் வீட்டுக்கு கொடுத்துருவேன். காலையிலையும் சரி மத்தியானமும் சரி நைட்டும் சரி என்ன சமைச்சாலும் சரி அதை கொடுத்துருவேன். அது வந்து நம்ம கடமை இல்லைங்களா, நம்ம பார்க்குறது. அவங்க வச்சுக்கிட்டோம் எல்லாம் பண்ணட்டும், இருந்தாலும் நம்ம கடமையில் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து எப்போவுமே பண்ணுவேன். இப்போ அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க, ஏதாவது ஒரு வேலை அடிக்கடி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. அந்த டைம்லலாம் முழு வேலையும் நான் தான் பார்ப்பேன். சாப்பாடு காலையில் மத்தியானம் நைட்டு 3 டைமும் நானே சமைச்சு கொடுத்துருவேன். பொருட்கள்லாம் நான் வீட்டில் இருக்கிறத வச்சு எல்லாமே சமைச்சு கொடுப்பேன். கண்டிப்பாக பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணுன்னு எனக்கு வந்து ஆசை தான். ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துட்ருக்கறதுனால அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் வந்து நான் வந்து என்னால் முடிஞ்சதை என்னெல்லாம் செய்கிறனோ அதில் பாதி வந்து கொடுத்துருவேன். அப்பா அம்மா சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, அவங்களுக்கும் சேர்த்து தான். ஒரு சில பொருட்கள் அப்பா அம்மா சாப்பிடலனாலும் அவங்களுக்கு வந்து அந்த பொருள் நான் கொடுத்துருவேன். அப்பா அம்மா சாப்பிடுவாங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து அந்த மாதிரி தாங்க இப்போ வந்து லைஃப்பில் இங்கே அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும், நம்ம ஏன் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு வரக்கூடாது. ஏன்னா நம்ம கடமை நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ நம்மளோட கடமை அது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு இந்த கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் வந்து காசு கொடுக்கணுன்னும் போது அப்பா கிட்ட இருக்கிறத அவங்க கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஹஸ்பண்ட் வந்து கொடுப்பாரு. மந்த்லி கொடுக்குற காசு இல்லாமல் வேறு ஏதாவது அந்த மாதிரின்ற டைமில் கொடுப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து அப்பா வந்து பார்ப்பாங்க இவங்க கொஞ்சம் இப்போ கஷ்டத்தில் இருக்கிறது ஜுவல்ஸ்லாம் சேல் பண்ணியிருக்கிறதுனால அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களே வந்து நாங்கள் கொடுக்குற காசை வச்சுருப்பாங்க, அதுலேருந்து கொஞ்சம் கொடுத்துருவாங்க. அவங்களே வந்து அந்த பக்கம் வந்து என்ன தேவையோ அதெல்லாம் பார்ப்பாங்க. அது இல்லாமல் நாத்தனார் வருவாங்க இல்லைங்களா, நாத்தனாரோட பையனை அப்பா தான் படிக்க வச்சுட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க அந்த காசை வச்சு பண்ணிப்பாங்க. ஓரளவுக்கு எல்லாமே அவங்க மேனேஜ் பண்ணிவிட்டு பார்த்துப்பாங்க. ஓரளவுக்கு சப்போர்ட்டிங் தான் அப்பா. அதனால் வந்து அவங்களோட வயசுக்கு இந்த வயசுக்கு அவங்க அவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயம். காலையிலேருந்து அவங்களோட வேலைகள் என்னென்னு நானே வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அடிக்கடி நிறைய தடவை. ஒரு சில டைமில் வந்து அவங்களால காசு இல்லை முடியலை அப்படின்றப்ப மட்டும் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து சரி பரவாயில்லப்பா நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் இபி வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு 20 வருஷமாக அந்த கரண்ட் பில் கட்டலை அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ வந்து அப்பா பேரில் 23,000 இருக்குன்றதுனால அவங்க வந்து 13,000 நாங்கள் 13,000 கட்டணும் 2 பசங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து பேசிக்காக தெரியவே தெரியாது. நாங்கள் வீடு கட்டினா அப்புறமா தான் எங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். இருந்தாலும் நமக்கு புது கனெக்ஷன் வேணும், நம்ம கொடுத்து தான் ஆகணுன்ற பட்சத்தில் அப்போ வந்து அப்பா எங்கேருந்து கொண்டு வருவாங்க, நம்ம தானே கொடுக்கணும், அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறதுனால அந்த காசு வந்து 13,000 கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக 4,000 கொடுத்து மீட்டர் போட்டிருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துப்போம். சொந்தமாக இப்போ வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க, அவங்களுக்கு தான் வந்து எல்லாமே. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அப்பா வந்து இப்போ மொய் கொடுக்குறாங்க, ஒரு 2,000 மொய் கொடுக்குறாங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து புடவை அதெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்களா, அதை வந்து அந்த பக்கம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா பார்க்க போனால் அப்பா அம்மா அங்கே தானே இருக்காங்க, அதனால் அப்பா அம்மா கிட்ட அங்கே கொடுத்தாங்கன்னா அவங்க தான் அதை வச்சுப்பாங்க. அப்பா வந்து மொய் கொடுத்தாங்களே சரி எனக்கும் அதில் வந்து கொடுக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி. ஒரு வேளை 2 வீட்லேயும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 2 இடத்துலையும் வந்து அவங்களா வந்து எனக்கும் கொடுத்து அந்த பக்கமும் கொடுத்தா தான் எனக்கு வந்து கொடுத்த மாதிரி. இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப குழப்பிடணும். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு அப்பா வந்து மொய் ஒரு 3,000 வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3,000 வச்சுட்டு அவங்க வீட்டில் இருந்து புடவை வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. மொய் வச்சதுனால புடவை, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு இதெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்தா யார்கிட்ட கொடுப்பாங்க, அப்பா அம்மா கிட்ட தானே கொடுப்பாங்க. அப்பா அம்மா கிட்ட கொடுத்தா அவங்க எந்த பக்கம் இப்போ வந்து இருக்காங்களோ அங்கே தான் கொடுப்பாங்க. அதனால் அவங்க வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. இதுதான் வந்து ஒன்றா இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக வந்து இது கூட்டு குடும்பம் தான் சொல்லலாம். சாப்பாடு மட்டும்தான் தனி. ஆனால் நான் சமைக்கிறது எப்போவுமே கொடுத்துருவேன். அதோட வந்து அப்பா ஈவினிங் டைம் சரி பகல் ஃபுல்லாக இந்த பக்கம் தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி அப்பா தூங்குறது எல்லாமே இங்கே தான். குளிக்கிறது எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருப்பேன். அவங்களோட பொருட்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அந்த மாதிரி அம்மாவும் வந்து எப்போவுமே வந்து போவாங்க. அவங்க சாப்பிட்றது பொருள் இங்கேயும் சாப்பிடுவாங்க அங்கேயும் சாப்பிடுவாங்க, மாற்றி ஒரு டைம் இங்கே சாப்பிடுவாங்க ஒரு டைம் வந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் கூட்டு குடும்பம் தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு மொய் வைக்கிற இடத்துல கண்டிப்பாக அப்பா பேரில் தான் இப்போ மொய்
வைக்கிறோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக அது வந்து அப்பாவோட கணக்கு தானே எல்லாமே. அந்த மாதிரி இருக்கும்போது தனி கொடுத்தனோம் அப்படின்னா நம்ம எதுவுமே வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்ற பட்சத்தில் தான் தனி கொடுத்துனோம். நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம், எல்லாமே பார்த்துப்போம், இதாக இருப்போம். இதை தனி கொடுத்தனோம் இல்லை கூட்டு குடும்பம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ வீட்டுக்கு இப்போ ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் இப்போ வீட்டுக்கு வராருன்னா அவர் வீட்டில் இருக்க டைமில் இப்போ அவர் ஒடிஷாவுக்கு வராரு அப்படின்னா வீட்டில் இருக்கிற டைமில் இப்போ தான் ரீசெண்ட் டைம் தான் சென்னை போயிட்டு வராரு. இங்கே இருக்கும்போது எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து அதில் பாதி அந்த பக்கம் கொடுத்துருவார், எதுவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்தாருன்னா அந்த பக்கம் வீட்டுக்கும் பாதி கொடுத்துருவார். இப்படி தான் வந்து இருப்போம். இது வந்து தனி கொடுத்தணும் சொல்கிறதா கூட்டு குடும்பம் சொல்கிறதா எனக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.